அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா ரேணுகா நடிக்கிறாளா இல்லையா அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா மல்லி மனோகர் ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மல்லி பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம்மா கிட்ட பெரியம்மா வேணாம், இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா வந்துடும். ஸோ அதனால இதை பத்தி நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, நானும் மனோகரனாவும் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அன்னபுண்ணியம்மாவுக்கு மல்லி மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. ஏ மல்லி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயும் மனோகரும் சேர்ந்துக்கிட்டு உண்மையை நாங்க கண்டுபிடிக்கிறோம், நீங்க இதுல தாயிடாதீங்க, சீக்கிரத்துல உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வேஸ்ட். இதுக்கப்புறம் அவ பொய்யானவளா ரேணுகாவா நடிக்கிறாளா பைத்தியமா அப்படின்ற விஷயத்த நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கவும் போறதில்ல, அதுக்கான டைமையும் நீங்க யூஸ் பண்ண போறதில்ல. அதனால இந்த விஷயத்துல இருந்து நீங்க ரெண்டு பேரும் தலையிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த அன்னபொண்ணு எப்படி செய்யறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல. ஐயோ பெரியம்மா, ஏதாவது சொதப்பி வச்சிட போறீங்க பெரியம்மா, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அன்னபுண்ணி பார்த்தீங்கன்னா இங்க பாருப்புல, இதுக்கப்புறம் உங்களை என்னால நம்பவே முடியாது, என்னோட வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் சைலண்டா ஓரமா ஒதுங்கி இருங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா வேற கெட்டப்ல நிக்கிறாங்க. அதாவது ஒரு பேய் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு நிக்கிறாங்க. மல்லியே அவங்கள பார்த்து பயந்துட்டாங்கதா. பட் ஆனா ரேணுகா கண்டிப்பா பயப்படவே போறதில்ல. ஏன்னா அவங்களே ஒரு பெரிய வில்லேஜ் கேர்ள் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க அசையவே மாட்டாங்க. ஆனா அன்னபுண்ணியமா புதுசா இப்பதான் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் படி ரேணுகா பயந்துட்டா கண்டிப்பா அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத எப்படியும் அன்னபுண்ணியமா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அன்னபுண்ணியம்மாவோட கெட்டப்ப பார்த்துட்டு நம்ம மனோகர் மல்லி ரெண்டு பேரும் பெரியம்மா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க மனோகர் நிக்கிறாரு. ஐயோ மல்லி, யாருமா இந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கிறாருங்க. அன்னபுண்ணி ஏ மனோகர், என்ன பார்த்தா நீ அப்படி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி சொல்ல மனோகர் ஐயோ அம்மா என்னம்மா நீங்க பார்க்கறதுக்கு அப்படியே பேய் மாதிரியே இருக்கிறீங்க, கண்டிப்பா இந்த ரேணுகா பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.